வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இன்ப வேதனை. இந்த கதையோட ஹீரோ சுந்தரம். ஹீரோயின் சுமதி. இவங்கள யாருக்கு இன்ப வேதனை? ஒருத்தரோட இன்பம் இன்னொருத்தருக்கு வேதனையா? இல்ல ஒருத்தரோட வேதனை இன்னொருத்தருக்கு இன்பமா? இல்ல ரெண்டு பேருக்குமே இன்ப வேதனையா? அப்படி என்னதான் அவங்க வாழ்க்கையில நடந்தது? வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். நந்தவனம் குடியிருப்பில் மொத்தம் 10 வீடுகள். கிழக்கு நோக்கி 5, மேற்கு நோக்கி 5ஆக எதிரெதிராக வீடுகள். வடக்கு பக்கம் சிறிதளவு இடம் இருந்தது. அந்த குடியிருப்பின் உரிமையாளர் நினைத்திருந்தால் அதிலும் 2 வீட்டை கட்டி வாடகைக்கு விட்டிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. அங்கு ரோஜா, மல்லிகை, செம்பருத்தி என்று விதவிதமான வண்ணங்களில் பூஞ்செடிகளை நட்டு வைத்தார். பார்ப்பதற்கு சின்ன நந்தவனம் போல் இருக்கும். அதனால்தான் அந்த குடியிருப்பிற்கு நந்தவனம் என்று பேர் வந்ததோ இல்லை நந்தவனம் என்று பேர் வைத்ததால் அவர் பூஞ்செடிகளை வைத்தாரோ தெரியவில்லை. அங்கு குடியிருப்பவர்களின் பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த நந்தவனம்தான் விளையாட்டு மைதானம். மாலையில் பள்ளி முடிந்து வந்ததும் அனைத்து குழந்தைகளும் அங்கு ஒன்று சேர்ந்துவிடும். அங்கு குடியிருப்பவர்கள் எல்லாம் 20ஆம் தேதிக்கு மேல் கையில் காசில்லாமல் சம்பள நாளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். அந்த காலனியில்தான் சுந்தரமும் சுமதியும் குடியிருக்கிறார்கள். சுந்தரம் ஒரு எழுத்தாளன். அவனுடைய வருமானத்தில் இதற்கு மேல் வாடகை கொடுத்து நல்ல வீட்டுக்கு குடித்தனம் போக முடியாது. அவன் பிறந்த இடம் நல்ல பணக்கார இடம்தான். அப்பா முருகேசன் அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். அம்மா சுஜாதா இல்லத்தரசி. சுந்தரத்தை நன்றாக படிக்க வைத்தார் முருகேசன். தன்னை போல் தன் மகனும் அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஒரு பணியாளாக இருக்கக்கூடாது. பல பேரை வேலை வாங்கும் அரசாங்க அதிகாரியாக தன் மகன் வரவேண்டும் என்று முருகேசன் கனவு கோட்டையை கட்டினார். ஆனால் அந்த கனவு கோட்டையை சுந்தரம் லட்சியம் என்ற புல்டோசர் கொண்டு இடித்து விட்டான். ஆம், அவனின் லட்சியம் தலை சிறந்த எழுத்தாளன் ஆக வேண்டும் என்பதுதான். அதனால் அப்பா முருகேசனின் விருப்பத்திற்கு அவன் இணங்கவில்லை. அன்றிலிருந்து அப்பா மகனிற்கு இடையே இருந்த பேச்சுவார்த்தை நின்றது. அதன் பிறகு ஒரு நாள் சுந்தரத்திற்கு தனது தங்கை மகள் வசுந்தராவை கட்டி வைக்க முருகேசன் ஆசைப்பட்டார். அப்பொழுது காதல் என்ற பெரிய அணுகுண்டை வீசி முருகேசனின் ஆசையை நிராசையாக்கினான் சுந்தரம். ஆம், தாய் தகப்பன் இல்லாத சுமதியை காதலிப்பதாகவும் அவளைத்தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் சுந்தரம் உறுதியாக சொல்லிவிட்டான். அவனின் விருப்பத்திற்கு முருகேசன் சம்மதிக்கவில்லை. அதன் விளைவு ரிஜிஸ்டர் ஆபீஸில் எளிமையாக திருமணத்தை முடித்துக்கொண்டு சுமதியுடன் இந்த நந்தவனம் காலனிக்கு வந்து சேர்ந்தான் சுந்தரம். பல பிரபல பத்திரிகைகளுக்கு கதை எழுதி அதன் மூலம் வரும் வருமானத்தை வைத்துதான் சுந்தரம் குடும்பத்தை நடத்தி வந்தான். அந்த 10 வீடுகள் உள்ள குடியிருப்பில் எப்பொழுதும் சத்தமும் இரைச்சலும் அதிகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவனால் ஒரு இடத்தில் அடைத்து வைத்தார் போல் உட்கார்ந்து கொண்டு கதை எழுத சொன்னால் கதை எழுத வராது. அதனால் மாதத்தில் 10 நாட்களுக்கு மேல் அவன் வெளியூர்களுக்கு சென்று விடுவான். அங்கு நிம்மதியான இயற்கை சூழலில் அமர்ந்து கதை எழுதுவான். ஆனால் சுமதி அப்படி இல்லை. அவள் யாருமற்றவளாக வளர்ந்தவள். அன்பு காட்ட பாசம் காட்ட ஆள் இல்லாமல் தனிமையில் வளர்ந்தவள். அதனால் அவளுக்கு இந்த காலனி குடியிருப்பு மிகவும் பிடித்திருந்தது. எப்பொழுதும் தனிமையில் அமைதியில் இருந்தவளுக்கு குழந்தைகளின் பேர் இரைச்சலும் அக்கம்பக்கத்து வீட்டு பெண்களின் பேச்சொலியும் சிரிப்பொலியும் சுமதியின் மனதிற்கு புதுவித ஆனந்தத்தை வாரி வழங்கியது. எப்பொழுதும் யாருடனாவது பேசிக்கொண்டே இருப்பாள். இப்படியே அவர்களின் வாழ்நாட்கள் ஓடியது. சுந்தரம் இருக்கும் பொழுதெல்லாம் விதவிதமாக சமையல் செய்து சுந்தரத்தை மட்டுமல்ல அந்த காலனியவே அசத்துவாள் சுமதி. ஆனால் மாதத்தில் பாதி நாட்கள் கதை எழுதுகிறேன் என்று சுந்தரம் வெளியூருக்கு சென்று விடுவான். தனக்கு மட்டும்தான் சமைக்க வேண்டும் என்றால் இந்த பெண்களுக்கு ஏனோ பசி எடுப்பதில்லை. அதனால் சுந்தரம் ஊரில் இல்லாத நாட்களில் அவள் அடுப்பு மூட்டுவதே குறைவுதான். அந்த காலனி இருக்கும் தெருவின் முடிவில் ஒரு கோவில் இருக்கிறது.
அதற்கு எதிர்பக்கத்தில் இருக்கும் ஒரு மரத்தடியில் ஒரு பாட்டி இட்லி கடை வைத்திருக்கிறாள். சுந்தரம் ஊருக்கு சென்று விட்டால் அந்த பாட்டியிடம்தான் இட்லி தோசை என்று வாங்கி சாப்பிடுவாள். ஒரு நாள் சாதம் வைப்பாள். அதில் சாப்பிட்டது போக மீதியில் தண்ணீர் ஊற்றி வைப்பாள். மறுநாள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயை வைத்துக்கொண்டு அந்த பழைய சாதத்தை சாப்பிடுவாள். காலையிலும் இரவிலும் பாட்டியின் இட்லி தோசை இருக்கவே இருக்கிறது. இப்படித்தான் சுமதியின் பிழைப்பு ஓடியது. ஆனால் இது எல்லாம் சுந்தரத்திற்கு பிடிக்காது. அவன் பணக்கார வீட்டில் பிறந்து வளர்ந்தவன். இப்படி தெருக்கடையில் வாங்கி சாப்பிடுவதெல்லாம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் சுமதியிடம் அடிக்கடி சொல்லுவான், இப்படியெல்லாம் வாங்கி சாப்பிடாத, நல்ல சுத்தமான காய்கறிகளா வாங்கி சமையல் பண்ணி சாப்பிடு, அதுதான் உடம்புக்கு நல்லது. பாட்டியும் நம்மள மாதிரிதாங்க, நல்ல சுத்தமான காய்கறிகளா வாங்கிதான் சாம்பாரு சட்னி எல்லாம் பண்றாங்க. சுத்தமா மாவாட்டி இட்லி தோசை சுட்டு தராங்க. ஒரு நாள் பாட்டியோட கைப்பக்குவத்தை சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நீங்களே விடாம வாங்கி சாப்பிடுவீங்க. என்னவோ போ, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம் என்று சலிப்போடு சொல்லிவிட்டு அவன் வேலைகளில் மூழ்கி விடுவான். அந்த பாட்டியின் பெயர் என்ன என்று கூட அந்த காலனியில் இருக்கும் யாருக்கும் தெரியாது. எல்லோரும் பாட்டி பாட்டி என்று சொல்லவே சுமதியும் அப்படியே அழைத்தாள். அந்த காலனி குழந்தைகள் எல்லாம் அந்த பாட்டியின் செல்லங்கள். அந்த குழந்தைகளுக்கு இலவச இட்லி தோசை என்றும் எப்பொழுதும் உண்டு. அவளுக்கே அவளுடைய பெயரை பேங்க் பாஸ்புக்கை மாதம் எடுத்து பார்க்கும் பொழுதுதான் ஞாபகம் வரும். அந்த ஊரை பொறுத்த வரையில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அவள் பாட்டிதான். அந்த பாட்டியின் கணவர் லாரி டிரைவர். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக விபத்து நேர்ந்து அவளையும் அவர்களின் ஒரே மகனையும் பரிதவிக்க விட்டுவிட்டு அவர் இறந்து விட்டார். அன்று ஆரம்பித்த இட்லி கடை இன்னும் அவள் வயிற்றை நிரப்ப வழி செய்து கொண்டு இருக்கிறது. மகனை அரும்பாடுபட்டு படிக்க வைத்து வளர்த்தாள். ஆனால் காதல் என்ற பெயரில் ஒருத்தியை திருமணம் செய்து கொண்டு ஊரை விட்டு ஓடிவிட்டான். அவளுக்காக வந்தவனும் அவளை நிராதரவாக விட்டுவிட்டு இறைவனடி சேர்ந்து விட்டான். அவள் மூலம் வந்தவனும் அவளை நிர்கதியாக விட்டுவிட்டு ஓடிவிட்டான். இனி யாருக்காக வாழ வேண்டும் என்று அவள் அழுகவே இல்லை. அதன் பிறகுதான் அவள் அவளுக்காகவே வாழ ஆரம்பித்தாள். அந்த மரத்தடிக்கு பக்கத்தில் இருந்த சிறிய வீடுதான் பாட்டியின் வீடு. ஒரு சின்ன குண்டு பல்பு, மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் ஒரு சிம்னி விளக்கு, ஒரு மண்பானை, ஒரு எவர் சில்வர் டம்ளர், ஓரமெல்லாம் பீந்து நைந்து போன ஒரு பாய், பல ஒட்டு போட்டு தைக்கப்பட்ட ஒரு தலையணை, 4-5 சேலைகளும் ரவிக்கைகளும் உள்ள ஒரு பழைய ட்ரங்கு பெட்டி, அதன் அருகில் ஒரு கிரைண்டர். அந்த வீட்டின் கிழக்கு பக்கம் ஒரு விநாயகர் படம். அதன் மாடத்தில் 2 திரி போட்ட ஒரு காமாட்சி விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அதன் பக்கத்தில் ஒரு பேங்க் பாஸ்புக். சுமதி அந்த காலனிக்கு வந்த பிறகுதான் பாட்டியை அழைத்து கொண்டு வங்கிக்கு சென்று பாட்டியின் பெயருக்கு ஒரு சேவிங் அக்கவுண்டை ஓபன் செய்து கொடுத்தாள். அப்பொழுதுதான் அவளின் பெயர் பரிமளம் என்பது சுமதிக்கு தெரிய வந்தது. ஆனாலும் அன்றோடு அந்த பெயரை அவள் மறந்துவிட்டாள். மற்றவர்கள் போல் சுமதிக்கும் அவள் பாட்டிதான். அந்த வங்கி கணக்கில் மாதம் பணம் சேர்த்து கொண்டு வந்தாள் பாட்டி. இந்த தள்ளாத வயதிலும் பாட்டியின் சுறுசுறுப்பை கண்டு சுமதி வியக்காத நாளில்லை. தினமும் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வாயல் புடவையை கட்டிக்கொண்டு விநாயகப் பெருமானை மனதார நினைத்து கொண்டு நெற்றியில் திருநீர் பூசிக்கொண்டு இட்லி கடையில் உட்கார்ந்து விடுவாள் பாட்டி. அவளின் அயராத உழைப்பை பார்த்து சுமதி மட்டுமல்ல, அந்த காலனியே வியந்துதான் போயிருக்கிறது. ஆனால் சுந்தரம் மட்டும் வியப்படையவில்லை. அவனின் சிந்தனை முழுவதும் கதையில்தான் இருந்தது. அவனின் உலகம் ஒரு கற்பனை உலகம், நிஜத்திற்கு அப்பாற்பட்ட தனி உலகம். அந்த உலகத்தில் நல்லவர்கள் மட்டும்தான் வாழ்வார்கள். கெட்டவர்கள், தீய எண்ணம் உள்ளவர்களுக்கு தனது எழுத்து மூலம் அவன் தண்டனையை நித்தம் கொடுத்து கொண்டு இருந்தான். பொறாமை பிடித்த வஞ்சகர்களை, அடுத்தவரை அழிக்க நினைக்கும் மகா பாவிகளை அவன் எழுத்தால் வசைபாடி தீர்த்து விடுவான். அப்படி எழுதுவதால் எரிந்து கொண்டிருக்கும் அவனின் உள்ளத்தீயை குளிர்ந்த மழை நீரால் அணைப்பது போல் ஒரு உணர்வு அவனுக்குள் ஏற்படும். அதனை அனுபவித்து மெய்மறந்து போவான். அதனால் நிகழ்காலத்தில் பாட்டி போன்ற ஆட்களின் செயல்பாடுகள் அவனை பெரிதாக பாதித்ததில்லை.
நாட்கள் ஓடியது. சுமதி கருவுற்றாள். சுந்தரத்தின் ஆனந்தம் அவனின் கற்பனை போல் கட்டுப்பாடற்று பொங்கி பெருகியது. சுமதியை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். இப்பொழுதெல்லாம் அவன் அதிகமாக வெளியூருக்கு செல்வதில்லை. இங்கேயே இயற்கையான சூழலில் உட்கார்ந்து கதை எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்து விடுவான். அவனின் வருமானம் குடும்பத்தை நடத்த போதுமானதாக இருந்தது. இப்பொழுது சுமதிக்கு 9 மாசம். அன்று பிரபல பத்திரிகையிலிருந்து அவனுக்கு ஒரு போன் வந்தது. அவர்களின் மாத இதழுக்காக ஒரு நாவல் எழுதித்தர வேண்டும் என்றும் அதுவும் இத்தனை நாட்களுக்குள் எழுதித்தர வேண்டும் என்றும் சொன்னார்கள். குறிப்பிட்ட நாட்களுக்குள் படைப்பாளனின் கற்பனையை கட்டவிழ்க்கவும் முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. கற்பனை என்பது கட்டுக்கடங்காத ஆறு. அதனை அணைகட்டி தடுக்கவும் முடியாது, விரும்பிய இடத்தில் எல்லாம் பெருக்கெடுத்து ஓட செய்யவும் முடியாது. அதனால் சுந்தரம் அந்த நிருபரிடம் சொன்னான். சார், என்னால இவ்வளவு பெரிய நாவல இந்த ஊர்ல இருந்து எழுத முடியாது. நான் வெளியூர் போய் தான் எழுதணும். அதனால என்ன, நாங்க ஏற்பாடு பண்றோம். நீங்க கதை எழுதி கொடுத்தா மட்டும் போதும் என்று நிருபர் சொன்னாலும் ஏனோ சுந்தரத்தின் மனம் இதற்கு உடன்படவில்லை. அதனால் சுந்தரம் மறுத்தான். ஆனால் அந்த பத்திரிகை நிருபர் அவனை விடவில்லை. இங்க பாருங்க மிஸ்டர் சுந்தரம், உங்க எழுத்துக்கு மக்கள் கிட்ட பெரிய வரவேற்பு இருக்கு. இது சிறப்பு இதழ். இதுல உங்க கதை வந்தா இன்னும் நல்லா சேல்ஸ் ஆகும். அது மட்டும் இல்ல, உங்க எழுத்தும் இன்னும் பல பெரிய ஆட்களோட பார்வையில படும். அவங்கள யாருக்காவது உங்க கதை பிடிச்சிருந்தா அப்புறம் உங்க வளர்ச்சிய யாராலையும் தடுக்க முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நேரம் குறைவா இருக்குன்னு யோசிக்காதீங்க. இதனால உங்களுக்கும் லாபம், எங்களுக்கும் லாபம் என்று சொல்லி அந்த கதைக்கான சன்மான தொகையையும் அந்த நிருபர் சொன்னார். அதனை கேட்டதும் சுந்தரம் ஒரு கணம் அமைதியாக இருந்தான். அந்த பணம் அவனின் குடும்ப சூழ்நிலைக்கு பேரு உதவியாக இருக்கும். ஆம், சுமதியின் பிரசவத்தை ஒரு நல்ல பெரிய ஆஸ்பத்திரியில் வைத்து பார்க்கலாம். இந்த கதை பல மக்களால் வரவேற்கப்பட்டால் அதனால் எதிர்காலம் சிறக்க வாய்ப்பிருக்கிறது. பிறக்கப் போகும் குழந்தையின் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். அதனால் சுந்தரம் அந்த நிருபரிடம் சொன்னான். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். நான் கண்டிப்பா கதை எழுதி தரேன். என் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. 9 மாசம். இந்த சூழ்நிலையில அவங்கள எப்படி தனியா விட்டுட்டு வரதுன்னு தான் யோசனையா இருக்கு. இங்க பாருங்க மிஸ்டர் சுந்தரம், நீங்க எழுத்தாளர். நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. இந்த காலத்துல பொண்ணுங்க எவ்வளவோ சாதிக்கிறாங்க. கர்ப்பமா இருந்துகிட்டு வேலைக்கு போற பொண்ணுங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்ல, இந்த கதை மூலம் கிடைக்க போற பணம் உங்க குழந்தைக்கு பயன்படட்டும். உங்க மனைவி கிட்டையும் பேசுங்க. நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடுத்துட்டு எனக்கு போன் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டார் அந்த நிருபர். சுந்தரம் சிந்தித்தான். பின் அன்று இரவு சாப்பிடும் பொழுது சுமதியிடம் இது பற்றி பேச ஆரம்பித்தான். சுமதி, உன்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும். என்ன விஷயம் என்று கேட்ட சுமதியை பார்த்தான் சுந்தரம். நிறைமாத நிலவாக இருக்கும் அவளை பார்த்தான். கர்ப்பமாக இருக்கும் பெண்களின் முகம் பொதுவாகவே பூரித்து காணப்படும். ஆனால் சுமதியின் முகம் இன்னும் சற்று கூடுதல் பூரிப்புடன் விளங்கியது. பிறந்ததிலிருந்து உறவுகளின் உணர்வுகளை அறியாதவள் சுமதி. இப்பொழுது அவளின் கணவன் அவர்களுக்காக மட்டும் என்ற உரிமையோடு ஒரு உறவு அவள் வயிற்றில் வளர்வதை நினைத்து நினைத்து அவள் அளவுக்கு அதிகமாக பூரித்து போயிருந்தாள். தன்னையே நம்பி வந்திருக்கும் அவளை இந்த நிலையில் விட்டுவிட்டு செல்ல அவன் மனம் இடம் தரவில்லை. அதே சமயம் அவன் அவளுக்காகவும் அவர்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்காகவும் தான் கதை எழுதி சம்பாதிக்கப் போகிறான் என்று நினைத்து அவனே சமாதானப்படுத்திக் கொள்ள முயற்சித்து கொண்டிருந்தான். அதனால் அவனால் கோர்வையாக பேச முடியாமல் தடுமாறினான். ஒரு எழுத்தாளனுக்கு முதல் முறையாக வார்த்தைகளில் தடுமாற்றங்கள் வந்தது. நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. நாம பேசிதான் முடிவெடுக்கணும் என்று சொன்ன சுந்தரத்தின் நெற்றியில் வியர்வை முத்துக்கள் அணிவகுத்து நின்றது. என்ன விஷயங்க, ஏன் உங்களுக்கு இப்படி வேர்க்குது என்று பயத்தோடு கேட்டாள். அதெல்லாம் ஒன்னும் இல்ல, பயப்படாத. உன் உடம்புக்கு நல்லதில்ல. சரி, நான் பயப்படல, விஷயத்த சொல்லுங்க என்று சுமதி கேட்டதும் நிருபர் போனில் சொன்ன விஷயங்களை ஒன்று விடாமல் சுந்தரம் சொன்னான்.
இதுக்கா இவ்வளவு தயங்குனீங்க? நான் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் என்று சொன்ன சுமதியை ஆச்சரியமாக பார்த்தான் சுந்தரம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? உனக்கு பயமா இல்லையா? எதுக்கு பயம்? நீ மாசமா இருக்க. இந்த சூழ்நிலையில நீ எப்படி தனியா? என்று சுந்தரம் கேட்டதும் சுமதி சிரித்துக்கொண்டே சொன்னாள். இதுக்கா கவலைப்படுறீங்க? எனக்கு பிரசவத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள நீங்க கதை எழுதி முடிச்சிட்டு வந்துருவீங்க. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? எனக்கு உங்கள பத்தி நல்லா தெரியும். நீங்க கதை எழுத உட்கார்ந்துட்டா உங்களையே நீங்க மறந்துருவீங்க. கதையில தான் உங்க முழு கவனமும் இருக்கும். அதனால சீக்கிரம் எழுதி முடிச்சிருவீங்க. அது மட்டும் இல்ல, நான் இங்க தனியா ஒன்னும் இல்ல. அக்கம் பக்கத்துல இத்தனை குடித்தனக்காரங்க இருக்காங்க. இட்லி கடை பாட்டி இருக்காங்க. எனக்கு என்ன பயம்? நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. நிஜமாத்தான் சொல்றியா? நெசமாத்தான் சொல்றேன். எனக்கு எந்த பயமும் இல்ல. நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. அந்த பத்திரிக்கைக்காரரு சொன்னத பார்த்தா நல்ல காசு வரும் போல தெரியுது. நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு அந்த காசு வந்தா நல்லதுதானே? அப்படியா சொல்ற? உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? இதுல எனக்கு என்னங்க வருத்தம்? நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. எல்லாம் நம்ம மகனோட ராசிதான். உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. நம்ம பிள்ளை அதிர்ஷ்டக்காரன்தான். அதான் பிறக்கும் போதே அப்பாவுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துறான் என்று அவளின் நிறைமாத வயிற்றை தடவிக்கொண்டே சொன்னாள். அதனை பார்த்து சிரித்துக்கொண்டே சொன்னான் சுந்தரம். அதிர்ஷ்டக்காரன் இல்ல, அதிர்ஷ்டக்காரி. என் மக மகாலட்சுமி. அதான் அப்பாவுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துறா. அதை எப்படி உறுதியா சொல்றீங்க? பொண்ணுதான்னு. நீ எப்படி உறுதியா சொல்ற? அது பையன்தான்னு. தோணுச்சு சொன்னேன். அதே மாதிரிதான் எனக்கும் தோணுச்சு சொன்னேன். நீங்க வேணா பாருங்க, பையன்தான். கண்டிப்பா பொண்ணுதான். சரி பார்க்கலாம், சவால் என்று தனது கட்டை விரலை உயர்த்தி காட்டி சுமதி சொன்னதும் சுந்தரம் சிரித்தான். பின் சொன்னான், சவாலெல்லாம் இருக்கட்டும். நான் நாளைக்கு அந்த நிருபருக்கு போன் பண்ணி வரேன்னு சொல்லிடுறேன் என்று சொன்ன சுந்தரத்தை பார்த்து சுமதி சரி என்று தலையாட்டினாள். அவளின் அன்பான பார்வையையும் வசீகர புன்னகையையும் பார்த்தபடி அவளின் கேசத்தை தடவி விட்டான். பின் எழுந்து சாப்பிட்ட தட்டை எடுத்து பாத்திரம் கழுவும் இடத்தில் போட்டுவிட்டு கையை கழுவி விட்டு வந்தான். மறுநாள் அந்த நிருபருக்கு போன் பண்ணி சம்மதம் சொன்னான். ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் சுந்தரம். நாளைக்கு அதிகாலையில கார் அனுப்புறேன். நீங்க ரெடியா இருங்க. நீங்க கதை எழுத வசதியா எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். அதெல்லாம் வேண்டாம் சார், நான் பாத்துக்கிறேன். நோ நோ, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். நீங்க வந்து கதை எழுதி கொடுத்தா மட்டும் போதும் என்று நிருபர் சொன்னதும் சுந்தரத்தால் மறுக்க முடியவில்லை. சரி என்றான். பின் இதனை சுமதியிடம் சொன்னான். சுமதியும் சந்தோஷமாக சம்மதித்தாள். பின் வீட்டு வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு அப்பாட என்று சொல்லிக்கொண்டே உட்கார்ந்த சுமதியை பார்த்தான் சுந்தரம். உதவிக்கு ஆள் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? பாவம், தன்னை நம்பி வந்து கஷ்டப்படுகிறாள் என்ற குற்ற உணர்ச்சி அவனின் இதயத்தை குத்தி கிழித்தது. அந்த ரணம் அவன் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அதனை அவளுக்கு தெரியாமல் துடைத்து கொண்டான். பின் அவளை பார்த்து கேட்டான், சுமதி, வரியா? கடைக்கு போயிட்டு வந்துடலாம். எதுக்குங்க கடைக்கு? நான் வர 15 நாளாவது ஆகும். அதுக்குள்ள மளிகை சாமான் ஏதாவது வேணும்னா வயித்து பிள்ளையோட நீ தனியா என்ன பண்ணுவ? நானே உனக்கு எல்லாம் வாங்கி தந்துடுறேன். காய்கறிக்கார அக்கா கிட்ட சொல்லிட்டேன். டெய்லி நம்ம காலனிக்கு வரும்போது உனக்கும் சேர்த்து கொண்டு வந்துருவாங்க. நல்ல சத்துள்ள காய்கறியா கொடுக்க சொல்லியிருக்கேன். சோம்பேறித்தனப்பட்டு சமைக்காம இருக்காத. நல்லா சமைச்சு சாப்பிடு என்று சொன்ன சுந்தரத்தை கண் இமைக்காமல் பார்த்தாள் சுமதி. சுந்தரம் கேட்டான், என்ன அப்படி பாக்குற? இது என் மேல உள்ள அக்கறையா இல்ல உங்க மக மேல உள்ள அக்கறையா என்று சுமதி கேட்டதும் சுந்தரம் சிரித்து கொண்டே அவள் அருகில் வந்து உட்கார்ந்தான். அவள் கையை பிடித்து கொண்டு சொன்னான், எனக்கு நீங்க 2 பேரு தான் உலகம். நீங்க 2 பேரும் என் 2 கண்ணுங்க. 2 பேருக்கும் சேர்த்துதான் சொல்றேன் என்று சொன்ன சுந்தரத்தின் தோள்களில் சாய்ந்தாள் சுமதி. அவன் தோள் மீது சாயும் பொழுது பயம் என்றால் என்னவென்று தெரியாத அன்பு மட்டும் உள்ள ஒரு பிரதேசத்தில் இருப்பது போல அவளுக்கு தோன்றும். அப்படியே வெகு நேரம் இருந்தாள். பின் சுந்தரம் மீண்டும் கேட்டான், கிளம்பலாமா என்ற சுந்தரத்தின் குரல் கேட்டு அவள் சுய உணர்வு பெற்றாள். பின் எழுந்து புடவையை மாற்றிக்கொண்டு வந்தாள். இருவரும் கிளம்பினார்கள். காலையில் 11 மணி இருக்கும்.
அப்பொழுது சென்றால்தான் அண்ணாச்சி மளிகை கடையில் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். சுந்தரமும் சுமதியும் வந்தார்கள். அண்ணாச்சி சுமதியின் நலத்தை விசாரித்தார். பின் சுந்தரம் சொன்னான், அண்ணாச்சி, ஒரு கதை எழுத வாய்ப்பு வந்திருக்கு. நான் வெளியூர் கிளம்புறேன். நான் வர வரைக்கும் சுமதிய. அட, இதெல்லாம் சொல்லணுமா சுந்தரம்? சுமதி என் கூட பிறக்காத தங்கச்சி. நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா போயிட்டு வா என்று சுந்தரத்தை பார்த்து சொல்லிவிட்டு சுமதியை பார்த்து சொன்னார் அண்ணாச்சி. அம்மாடி சுமதி, ஏதாவது தேவைன்னா என் செல்லுக்கு ஒரு போன் அடி. நான் பசங்களை விட்டு வீட்லயே பொருளை கொண்டாந்து வைக்க சொல்லிடுறேன். சரி அண்ணாச்சி என்றாள் சுமதி. பின் 15 நாட்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் எல்லாம் வாங்கி கொண்டு இருவரும் நடந்து வந்தார்கள். அப்பொழுது இட்லி கடை பாட்டி பேங்கிலிருந்து வந்து கொண்டிருந்தாள். பாட்டி, பேங்குக்கு போயிட்டு வந்தாச்சா? ஆமாங்கண்ணு. இந்த வேகாத வெயில்ல வவுத்து பிள்ளைக்காரி எதுக்கு வெளியில வர என்று பாட்டி கேட்டதும் சுந்தரம் சொன்னான், இல்ல பாட்டி, நான் நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன். அதான் மளிகை சாமான்கள் வாங்கி கொடுத்துடலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஏன்பா, நேர மாசமா இருக்கா? இப்ப போய் ஊருக்கு போறேன்னு சொல்றியே என்று பாட்டி கேட்டதும் சுந்தரத்தின் முகம் வாடி போய் விட்டது. அதனை கவனித்த சுமதி சொன்னாள், அவரு மாட்டேன்னு தான் சொன்னாரு. நான் தான் வற்புறுத்தி கிளம்ப சொன்னேன். அதான் நீங்க இருக்கீங்களே பாட்டி, எனக்கு என்ன பயம்? நல்ல பொண்ணுடி நீ. 1000 பேரு கூட இருந்தாலும் தலப்பிரசவம் அப்ப புருஷன் கூட இருக்கிற மாதிரி வருமா என்று பாட்டி சொன்னதும் சுந்தரத்தின் கண்களில் நீர் ததும்பி நின்றது. யாரும் பார்க்காத வண்ணம் அதனை துடைத்து கொண்டான். ஆனால் சுமதி சிரித்து கொண்டே சொன்னாள், பாட்டி, எனக்கு பிரசவத்துக்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள அவரு வந்துருவாரு. அவரு வர வரைக்கும் நீங்க தான் என்ன பாத்துக்கணும். ஆமாம் பாட்டி, உங்களை ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு இருந்தேன். கேட்கட்டுமா? கேளு கண்ணு. உங்களுக்கு ஏதாவது கனவு, லட்சியம் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா பாட்டி? அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லையே. ஏன் கண்ணு கேக்குற? இல்ல பாட்டி, மாசம் தவறாம சரியா பேங்க்ல பணம் கட்டுறீங்க. அதான் கேட்டேன். அதுவா கண்ணு, அது ஒரு முக்கியமான கடமை. எனக்குன்னு யாரும் இல்ல. நாளைக்கே எனக்கு ஏதாவதுன்னா என்னை யாரும் இல்லாத அனாதை மாதிரி விட்டுறக்கூடாதுல்ல. அதான் என்னோட கடைசி காரியத்துக்காக பணம் சேர்த்துக்கிட்டு வரேன். என்னால முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துக்கிட்டு வரேன். நான் போன பிறகு எனக்கு எல்லாம் பண்றவனுக்கு அந்த பணம் சேரும் கண்ணு. சரி சரி, வவுத்து பிள்ளைக்காரி, வெயில்ல நிக்காம வீடு போய் சேரு. நான் வாரேன் என்று சொல்லிவிட்டு தளர்ந்த வயதிலும் தலை நிமிர்ந்து நடந்து செல்லும் பாட்டியை விழிகளில் நீர் மழுக பார்த்து கொண்டிருந்தார்கள் சுந்தரமும் சுமதியும். பின் இருவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள். அக்கம்பக்கத்தில் உள்ள அனைவரிடமும் விஷயத்தை சொல்லி சுமதியை பார்த்துக்க சொன்னான் சுந்தரம். பின் சலிக்க சலிக்க சுமதிக்கு அறிவுரைகளை வழங்கினான். மறுநாள் அதிகாலையில் எழுந்து கிளம்பினான். பத்திரிகை அலுவலகத்தில் இருந்து கார் வந்தது. சுந்தரம் கிளம்பினான். இருளும் ஒளியும் கலந்த அதிகாலை என்பதால் சாலையில் அவ்வளவு போக்குவரத்து நெரிசல் இல்லை. அதனால் சுந்தரம் ஏறிய கார் வேகமாக சென்றது. தெரு விளக்கொளியும் எப்பொழுதாவது சீறி பாய்ந்து கொண்டு எதிரில் வரும் காரின் ஹெட்லைட் வெளிச்சமும் காற்றில் ஆடும் சிறு சிறு மரங்களும் சுந்தரத்தின் உள்ளத்தில் ஆயிரம் ஆயிரம் கற்பனைகளுக்கு உயிர் கொடுத்து கொண்டு இருந்தது. ஜன நடமாட்டமே இல்லாத அந்த நேரத்தை எப்படி வர்ணிப்பது என்று தெரியாத ஏதோ ஒரு அழகோடு தனித்து இருப்பது போல் தோன்றியது சுந்தரத்திற்கு. கார் ஒரு மலை பிரதேசத்தை நோக்கி சென்றது. அங்கு ஒரு அதிநவ நாகரிக ஓட்டலுக்கு முன் கார் நின்றது. அந்த ஹோட்டலை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், சொந்தமாக கார் இல்லாதவர்கள், அந்தஸ்து குறைவானவர்கள் அந்த ஹோட்டலில் தங்குவதில்லையாம். இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் அந்த நவநாகரிக ஹோட்டல் எப்படிப்பட்டது என்று. அப்படிப்பட்ட அந்த ஹோட்டலில் நல்ல வசதியான பெரிய ரூம் ஒன்றை அந்த பத்திரிகை நிருபர் ஏற்பாடு செய்திருந்தார். காலையில் காஃபியிலிருந்து இரவு பால் வரை எல்லாம் அவன் அறைக்கே வந்துவிடும். காலிங் பெல்லை அழுத்தினால் போதும், ஏனென்று ஓடி வந்து கேட்க 2 ஆட்களும் இருக்கிறார்கள். சகல வசதிகளோடு அவனை தங்க வைத்து கதை எழுத சொல்லிவிட்டு அந்த நிருபர் அங்கிருந்து கிளம்பினார். பின் மனைவி சுமதிக்கு போன் பண்ணி பேசிவிட்டு சுந்தரம் அறையை சுற்றி பார்த்தான். ஏசி, ஆள் உயர கண்ணாடி, பூ டிசைனில் வண்ண விளக்குகள், அழகான மேஜை,
அதன் மேல் பழைய காலத்தை ஞாபகப்படுத்தும் வகையில் அரிக்கேன் விளக்கு டிசைனில் செய்யப்பட்ட மேஜை விளக்கு, எஃப்எம், இதமான பஞ்சு மெத்தை, சகல வசதிகளும் கூடிய உயர் ரக பாத்ரூம், ஆளை மயக்கும் ரூம் ஸ்ப்ரே, இப்படியெல்லாம் உள்ள அந்த அறையை நன்றாக ஒருமுறை பார்த்தான் சுந்தரம். அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பல வசதிகளுக்கு நடுவில் வைத்து ஒரு கதையை உருவாக்கி வாங்கிவிட வேண்டும் என்று நினைக்கும் அந்த பத்திரிகை நிருபரின் மனப்பான்மையை என்னவென்று சொல்வது என்று புரியாமல் தனக்குள்ளேயே சிரித்தான். காலை உணவை முடித்துக்கொண்டு எழுத உட்கார்ந்தான். அவனுக்கு கற்பனை வரவில்லை. சிறிது நேரம் ஜன்னல் வழியாக வெளி உலகத்தை பார்த்தான். மீண்டும் எழுத உட்கார்ந்தான். அவனின் எழுதுகோல் ஒரு வார்த்தையே கூட எழுதவில்லை. மீண்டும் வெளியில் சென்று அறைக்கு வெளியில் இருக்கும் காரிடரில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான். மீண்டும் வந்து எழுதினான். ஒரு அரை பக்கம் எழுதியிருப்பான். எழுதியதை படித்து பார்த்தான். அவனுக்கு பிடிக்கவில்லை. கிழித்து கசக்கி தூர எறிந்தான். நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது. பல கசங்கிய பேப்பர்களால் அந்த அறை நிரம்பியிருந்ததை தவிர சுந்தரத்தால் ஒரு பக்கத்திற்கு கூட கதை எழுத முடியவில்லை. இப்படியே 2 நாட்கள் ஓடியது. அவனுக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது. சுந்தரத்தை பற்றி அந்த நிருபருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியும் அல்லவா? ஓரிடத்தில் அடைபட்டு இருந்தால் அவனுக்கு கற்பனை வராது. பறந்து விரிந்த உலகத்தை, இயற்கையின் அழகை இயற்கையோடு இயற்கையாக ரசித்து கொண்டேதான் அவனால் கதை எழுத முடியும். கூண்டை விட்டு சுதந்திர வானில் பறக்க துடித்து கொண்டிருக்கும் பறவையின் சிறகுகள் போல் இந்த அறையை விட்டு வெளியில் செல்ல வேண்டும் என்று அவனின் கால்கள் துடித்து கொண்டிருந்தது. செயற்கை காற்றான ஏசியின் குளுமையில் இருந்து தப்பித்து இயற்கை காற்றை சுவாசிக்க அவனின் உள்ளம் ஏங்கியது. 4 சுவற்றுக்குள் பார்த்தவற்றையே மீண்டும் மீண்டும் பார்த்து அலுத்து போன கண்களுக்கு தென்றல் தவழும் மலையை பார்க்க ஆவல் அதிகமாக இருந்தது. அன்று இரவு அவனுக்கு உறக்கம் வரவில்லை. தூக்கமும் வராமல் அந்த அறைக்குள் இருக்கவும் முடியாமல் தூண்டில் சிக்கிய மீனாக துடித்தான். இதற்கு மேலும் முடியாது என்று டி-ஷர்ட், நைட் பேண்ட் போட்டுக்கொண்டு கம்பளி போர்வை ஒன்றை போர்த்தி கொண்டு கையில் ஒரு நோட்டு புத்தகம் பேனாவோடு வெளியில் சென்றான். அர்த்த ராத்திரியில் கம்பளி போர்வையை போர்த்தி கொண்டு கையில் நோட்டு புத்தகம் பேனாவோடு செல்லும் சுந்தரத்தை வினோதமாக பார்த்தான் அந்த ஹோட்டலின் வாட்ச்மேன். சுந்தரத்திற்கு தேவைப்படும் என்று ஒரு காரை டிரைவரோடு அந்த ஹோட்டலுக்குள் நிறுத்தி வைத்திருந்தார் அந்த பத்திரிகை நிருபர். ஆனால் சுந்தரம் அதனை பயன்படுத்தி கொள்ளவில்லை. மெதுவாக நடந்து சென்று இயற்கையை அனுபவிக்கும் பொழுது கிடைக்கும் இன்பத்தையும் புத்துணர்ச்சியையும் வார்த்தையால் சொல்ல முடியாது. இந்த இன்பத்தை ஒரு நாளும் காரில் செல்லும் பொழுது அனுபவிக்க முடியாது என்று சுந்தரத்திற்கு தெரியும். சில இடங்களுக்கு ட்ரெயினில்தான் செல்ல வேண்டும், சில இடங்களுக்கு காரில்தான் செல்ல வேண்டும். அதுபோல சில இடங்களுக்கு நடந்துதான் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அதன் அழகை நாம் ரசிக்க முடியும், இயற்கையை நாம் உணர முடியும். அது நள்ளிரவு நேரம். அமைதியான இந்த மலை பிரதேசங்களை வானத்திலிருந்து பார்த்து கொண்டு கண்களை சிமிட்டிக் கொண்டிருக்கும் சிறு சிறு நட்சத்திரங்களும், உலகத்திற்கே பால்மழை பொழிந்து கொண்டிருக்கும் வெள்ளி நிலவும், அமைதியான அந்த நேரத்தில் கேட்கும் இரவு நேர பறவைகளின் சத்தமும் சுந்தரத்திற்குள் ஏதோ ஒருவித மாற்றத்தை உண்டாக்கியது. குழந்தை பிறக்கப் போகும் சமயத்தில் தாயின் உடலில் ஏற்படும் மாற்றம் போல் அவனுக்குள் இனம் புரியாத தவிப்பு வேதனையாக வெளிப்பட்டது. அந்த நடுநிசி குளிர்காற்றில் அவனின் உடல் சிலிர்த்தது. இந்த குளிர், இந்த இருட்டு, நட்சத்திரங்கள், நிலா, மரங்கள் எல்லாம் அவனுக்குள் கதையாக பிறக்கின்றது. உடனே அங்கிருந்த டீ கடையை நோக்கி நடந்தான். அது நடுநிசி நேரம் என்பதால் டீ கடை மூடியிருந்தது. அந்த கடைக்கு முன் போடப்பட்டிருந்த பெஞ்சில் உட்கார்ந்தான். அந்த இடத்தையே ஒளிமயமாக மாற்றிக் கொண்டிருந்த தெருவிளக்கு அந்த கடைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருந்தது. அங்கேயே உட்கார்ந்து கதை எழுத ஆரம்பித்தான். தமிழ் அகராதியில் கொட்டி கிடக்கும் வார்த்தைகளை அவன் ஒன்று சேர்த்த பிறகுதான் அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் வந்தது போல் அவனுக்குள் ஒரு உணர்வு. அவன் கண்களுக்கு எதிரே தெரியும் ஒவ்வொரு பொருளையும் காட்சியையும் அவன் மனக்கண் வேறு கோணத்தில் பார்த்தது. அது அவனின் ஆழ் மனதில் இருந்து எழுத்துக்களாக பேப்பரில் வந்து விழுந்தது. இப்பொழுது அவன் மனக்கண்ணில் இருந்த ஒரே உருவம் இட்லி கடை பாட்டிதான். அவளை நினைத்து எழுத ஆரம்பித்தான்.
அவன் கதையின் கதாநாயகியே அந்த பாட்டிதான். அவள் வாழ்க்கை கதையை தனது கற்பனையோடு சேர்த்து எழுத ஆரம்பித்தான். பாட்டியின் வரலாற்றை அவன் எழுதும் பொழுதே அவனையும் அறியாமல் அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து பேப்பரில் விழுந்து அவன் எழுதியதை அழிக்க முயன்றது. ஆனால் விடாமல் சுந்தரம் எழுதினான். அப்பொழுது தலை தாங்காமல் பூ வைத்து கொண்டு அலங்காரங்கள் மிகுதியாக செய்து கொண்டு ஒரு பெண் சைக்கிளின் முன்பக்கம் உட்கார்ந்திருந்தாள். பின்னால் ஒரு வாலிபன் சீட்டில் உட்கார்ந்து சைக்கிளை ஓட்டினான். அவர்களின் பேச்சிலும் சிரிப்பிலும் இருந்து அவர்கள் புதுமண தம்பதிகள் என்றும் 2வது ஆட்டம் சினிமா பார்த்துவிட்டு வருகிறார்கள் என்றும் சுந்தரம் புரிந்து கொண்டான். அதனை பார்த்ததும் அவன் உள்ளத்தில் சுமதியின் எண்ணம் வட்டமிட ஆரம்பித்தது. அவன் காதலித்த நாட்கள், திருமணமான புதிதில் அவர்களுக்குள் நடந்த ஊடல், காதல் என்ற அனைத்தையும் நினைத்து தனக்குத்தானே வெட்கப்பட்டு கொண்டு சிரித்தான். சுமதியின் நிறைமாத நிலைமையே நினைத்தான். அவன் மனதில் ஏதோ ஒன்று சுருக்கென்று தைத்தது. இப்படி அவனின் எண்ணங்கள் அலைபாய்ந்ததால் அவனால் மீண்டும் கோர்வையாக எழுத முடியவில்லை. ஒரு பெண்ணின் பிரசவ வேதனை எப்படி இருக்கும் என்று ஒரு ஆண் மகனால் நிச்சயமாக உணர முடியாது. ஆனால் மனதில் இருக்கும் எண்ணங்களை வார்த்தைகளாக தொகுக்க முடியாமல் தவிக்கும் ஒரு எழுத்தாளனின் தவிப்பை போலதான் ஒரு பெண்ணின் பிரசவ வேதனையும் இருக்குமோ என்று அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். கையில் இருக்கும் பேனாவை பார்த்தான். எழுத்துக்களை கஷ்டப்பட்டு பிரசவிப்பதால் தான் இதற்கு பெண் என்று பெயர் வந்ததோ என்று ஒரு கணம் சிந்தித்தான். அவன் மனதில் எண்ணற்ற வார்த்தைகள் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அது அனைத்தும் எழுத்து வடிவம் பெறமாட்டேன் என்று அடம்பிடிக்கிறது. மனதில் உள்ளவைகள் வார்த்தைகளாக வராமல் அவன் துடித்தான். அப்பொழுது மின்னல் வெட்டினாற்போல் மனதில் சில வரிகள் தோன்றியது. உடனே எழுத ஆரம்பித்தான். தொடர்ந்து எழுதினான். எழுத ஆரம்பிக்கும் வரை எழுத வேண்டுமே என்ற கவலையும், எழுத ஆரம்பித்த பிறகு நன்றாக இருக்க வேண்டுமே என்ற கவலையும் ஒரு படைப்பாளனுக்கு வருவது இயற்கைதான். அப்படித்தான் சுந்தரத்திற்கு இருந்தது. இப்பொழுது எழுதியதை படித்து பார்த்தான். அவனுக்குள் ஒரு திருப்தி உண்டானது. எழுதியதை மீண்டும் படித்து பார்த்தான். அதனை வைத்து அடுத்த பகுதியை எழுதினான். இப்படியே ஒவ்வொரு அத்தியாயமாக எழுத ஆரம்பித்தான். சிறிது நேரம் கழித்து கைகடிகாரத்தை பார்த்தான். அதிகாலை 3 மணி என்று காட்டியது. அவனின் கண்களை தூக்கம் தழுவியது. சரி, விட்டு பிடிக்கலாம், மீதியை நாளைக்கு எழுதலாம் என்று முடிவெடுத்து அவனின் அறையை நோக்கி நடந்தான். மறுநாள் காலையில் எழுந்து அதேபோல் அந்த நோட்டு பேனாவை எடுத்துக்கொண்டு வெளியில் கிளம்பினான். மரங்களும் புதரும் நிறைந்த ஓரிடத்திற்கு வந்தான். அதனை பார்த்ததும் அவன் என்றோ படித்த ஆங்கில துப்பறியும் நாவலில் வந்த பயங்கரமான இடம் போல அவனுக்கு தோன்றியது. ஆனால் காலை குயில்களின் ஓசை அவன் மனதை லேசாக்கியது. அவனுக்குள் கற்பனை ஊற்று பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. மீதமுள்ள அத்தியாயங்களை எழுதி முடித்தான். பின் அவனின் அறைக்கு சென்றான். அங்கிருந்த கம்ப்யூட்டரை ஆன் செய்தான். அவன் எழுதியதை கோர்வையாக டைப் செய்தான். டைப் செய்யும் பொழுது புதிதாக அவனுக்கு தோன்றிய எண்ணங்களையும் வார்த்தைகளாக மாற்றி டைப் செய்தான். ஒரு முழு நாவலை நேற்று இரவு ஆரம்பித்து இன்று மதியத்திற்குள் முடித்துவிட்டான். அதனை அந்த நிருபரின் மெயில் ஐடிக்கு அனுப்பினான். பின் அந்த கதையை தனது மெயிலுக்கும் அனுப்பி கொண்டான். அவன் மெயிலில் சென்ட் பட்டனை அழுத்தவும் அவனின் செல்போன் ஒலிக்கவும் சரியாக இருந்தது. போனில் பக்கத்து வீட்டு சாமிநாதன் பேசினார். சொல்லுங்க சாமிநாதன். சார், எங்க இருக்கீங்க என்று சாமிநாதன் கேட்டதும் அவன் இருக்கும் இடத்தை சொன்னான் சுந்தரம். சார், உடனே கிளம்பி வாங்க. ஏன் சாமிநாதன், என்னாச்சு? உங்க மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சு. சுஜாதா நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்கோம். சீக்கிரம் வாங்க என்று சாமிநாதன் சொன்னதும் அதிர்ச்சியோடு எழுந்தான் சுந்தரம். அவனின் இதய துடிப்பை முதல் முறையாக அவன் கேட்டான். பின் தட்டு தடுமாறி சொன்னான், இதோ உடனே வரேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். அந்த பத்திரிகை நிருபருக்கு நிலைமையை வாட்ஸ்அப்பில் மெசேஜாக அனுப்பிவிட்டு அவனின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். டிரைவரிடம் நேரே சுஜாதா நர்சிங் ஹோமிற்கு போக சொன்னான். சுஜாதா நர்சிங் ஹோம் முன்பு கார் நின்றது. அவனை பார்த்ததும் இட்லி கடை பாட்டி ஓடி வந்தாள். நான் அப்பவே சொன்னேன் ஊருக்கு போகாதேன்னு. இப்ப பாத்தியா, நீ இல்லாம அவ துடிச்சு போயிட்டா என்று பாட்டி சொன்னதும் சுந்தரம் பேச வார்த்தை வராமல் தவித்தான்.
கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியது. பாட்டியின் கையை பிடித்து கொண்டு கேட்டான், இப்போ எப்படி இருக்கா? போய் பாரு, வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கா என்று பாட்டி சொன்னதும் சுந்தரம் வேகமாக உள்ளே சென்றான். அறையின் வெளியே கண்ணாடி கதவில் இருந்த வட்ட வடிவம் வழியாக உள்ளே எட்டி பார்த்தான் சுந்தரம். அங்கு சுமதி அனலில் இட்ட மெழுகு போல துடித்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் நிற்கும் டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லோரும் அவளுக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவளின் வேதனையை பார்த்து சுந்தரம் துடித்தான். அவனுக்கு வேதனை ஏற்பட்டது போல் துயருற்றான். அவனின் இதய துடிப்பு முன்பை விட அதிகமானது. அவன் கைகால்கள் எல்லாம் நடுங்கியது. அவனுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. அவன் சுமதியை காதலித்த நாட்களை நினைத்து பார்த்தான். சத்தமாக பேசினால் அவள் செவிக்கு வலிக்கும் என்று அவன் மெதுவாகத்தான் பேசுவான். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அவள் கண்களில் நீர் வடிந்தால் இவன் இதயத்தில் இரத்தமே வடியும். அப்படியெல்லாம் சுமதியை தங்கத்தட்டில் வைத்து தாங்கியவன் சுந்தரம். பொன்போல் இருந்த சுமதி இப்பொழுது தரையில் போட்ட மீன் போல் துடிப்பதை பார்த்து அவனின் உள்ளம் வெந்து துடித்தது. அவள் துடிப்பதை தொடர்ந்து பார்க்க சக்தி இல்லாமல் அவன் வெளியில் வந்தான். பாட்டி கேட்டாள், தம்பி, சுமதி எப்படி இருக்கா? டாக்டர் அம்மா என்ன சொல்றாங்க என்று பாட்டி கேட்டதும் சுந்தரம் வாய்விட்டு கதறி அழுதான். எல்லோரும் பதறி போய்விட்டார்கள். பின் கண்ணீரை துடைத்து கொண்டு சொன்னான், டாக்டர், நர்ஸ் எல்லாம் அவளை சுத்தி நின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ துடிக்கிறத என்னால பார்க்க முடியல என்று சுந்தரம் சொன்னதும் எல்லோரும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். பின் பாட்டி சொன்னாள், நல்ல பையன் போ. நாங்க என்னவோ ஏதோன்னு பயந்துட்டோம். பிரசவம்னா அப்படித்தான். ஒவ்வொரு பொண்ணுக்கும் தல பிரசவம் மறுஜென்மம் மாதிரி. இத எல்லா பொண்ணுங்களும் கடந்துதான் வரணும். இதுக்கு போய் சின்ன பிள்ளை மாதிரி அழுகலாமா என்று பாட்டி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே டாக்டர் மதுரம் வந்தாள். சுந்தரம் வேகமாக எழுந்து டாக்டரை பார்த்து கேட்டான், டாக்டர், சுமதிக்கு இப்போ எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல, சுகப்பிரசவம் ஆயிடும். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். நீங்க பயப்படாம இருங்க என்று டாக்டர் சொன்னதும், அப்பா விநாயகமூர்த்தியே, நீதான் தாயையும் சேயையும் காப்பாத்தணும் என்று சொல்லி தலைக்கு மேல் கைகூப்பி கண்மூடி வணங்கினாள் இட்லி கடை பாட்டி. அதனை பார்த்து சிரித்தபடியே டாக்டர் அங்கிருந்து செல்ல போனாள். அவளை தடுத்து சுந்தரம் கேட்டான், டாக்டர், அவ படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. வலி தாங்க முடியாம அவ துடிக்கிறா. கவலைப்படாதீங்க மிஸ்டர் சுந்தரம், பிரசவம்னா அப்படித்தான் இருக்கும். ஒரு உயிர் இந்த பூமிக்கு வருதுன்னா சும்மாவா? கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லிவிட்டு டாக்டர் மதுரம் சென்று விட்டாள். சுந்தரத்திற்கு இருப்பு கொள்ளவில்லை. சுமதி உள்ளே துடித்தாள் என்றால் இவன் வெளியே துடித்து கொண்டிருந்தான். அவனின் துடிப்பை பார்த்துவிட்டு பாட்டி சொன்னாள், பயப்படாதப்பா. இந்த பிரசவத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? கஷ்டப்பட்டு கிடைக்கிற பொருளுக்குத்தான் மதிப்பும் மரியாதையும் அதிகம்னு நமக்கு சொல்லித்தரதான் இந்த பிரசவம். அந்த குழந்தைக்காக ஒரு தாய் தன்னோட உயிரையே பணைய வைக்கிறா பாரு. அதனாலதான் தாயிர் சிறந்ததொரு கோவில் இல்லைன்னு சொன்னாங்க. இத்தனை நாள் அந்த குழந்தைய காப்பாத்தின கடவுள் இப்பவும் காப்பாத்துவாரு. நீ பயப்படாம தைரியமா இரு என்று பாட்டி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சுமதியின் அறையில் இருந்து ஒரு நர்ஸ் ஓடி வந்தாள். டாக்டர் மதுரம் வேகமாக சுமதியின் அறைக்குள் சென்றாள். சுந்தரத்தின் பதட்டம் அதிகமானது. ஆறுதலாக அவனின் கையை பிடித்த பாட்டியை பார்த்து சுந்தரம் கேட்டான், எப்படி பாட்டி, அவ பிரசவத்துக்கு இன்னும் டைம் இருக்கே? அதை ஏன் கேக்குற? உனக்கு ஏதோ அடிபட்ட மாதிரி கனவு கண்டிருக்கா போல. அதனால பயந்து போய் நேத்தி கடனுக்கு காசை முடிஞ்சு வச்சிட்டு வாசலுக்கு வந்திருக்கா. அப்பதான் கார்ப்பரேஷன் தண்ணி வந்தது. தண்ணியில காலை வச்சு கீழே விழுந்துட்டா. அவ துடிச்சத பார்த்து இந்த நந்தவனம் காலனியே பதறி போச்சு என்று பாட்டி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே குவா குவா என்று குழந்தையின் அழுகுரல் கேட்டது. சுந்தரத்தின் உடல் சிலிர்த்தது. நர்ஸ் வேகமாக வெளியில் வந்தாள். சார், உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் போய் குழந்தைய பாருங்க என்று முகமலர சொன்னாள். ஆனந்த கண்ணீர் வடிய சுந்தரம் கேட்டான், சுமதி எப்படி இருக்கா? நல்லா இருக்காங்க, மயக்கத்துல இருக்காங்க என்று சொல்லிவிட்டு நர்ஸ் சென்றாள்.
பின் எல்லோரும் அவனுக்கு வாழ்த்து சொன்னார்கள். சந்தோஷத்தில் பாட்டியை கட்டிப்பிடித்து சுற்றினான். அதன் பிறகு சுந்தரம் வெளியில் சென்று ஸ்வீட் வாங்கி கொண்டு வந்து எல்லோருக்கும் கொடுத்தான். அப்பொழுது டாக்டர் மதுரம் வந்தாள். வாழ்த்துக்கள் சுந்தரம். தேங்க்ஸ் மேடம். நீங்க தான் என் குல தெய்வம். என் மனைவி குழந்தைய காப்பாத்தி கொடுத்த தெய்வம். நோனோ, நான் என் கடமையத்தான் செஞ்சேன். உண்மையிலேயே உங்க மனைவி குழந்தைய காப்பாத்துனது இந்த பாட்டி தான். நீங்க கடைசி வரைக்கும் இவங்களுக்கு துணையா இருங்க. கண்டிப்பா டாக்டர். நான் சுமதிய குழந்தைய பார்க்கலாமா? ஓ, தாராளமா போய் பாருங்க என்று சொல்லிவிட்டு டாக்டர் அவளின் அறைக்கு சென்றாள். பாட்டி சொன்னாள், முதல்ல நீ போய் பாருப்பா, நாங்க பின்னாடியே வரோம் என்று பாட்டி சொன்னதும் சுந்தரம் வேகமாக உள்ளே சென்றான். அங்கு சுமதி படுத்திருந்தாள். இன்னும் மயக்கம் தெளியவில்லை. அவனின் செல்வ மகள் கை கால்களை ஆட்டிக்கொண்டு கண்களை சுருக்கிக் கொண்டு மெதுமெதுவாக கண்களை திறந்து இந்த உலகத்தை பேந்த பேந்த பார்த்து கொண்டு படுத்திருந்தது. சுந்தரத்தின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பின் எல்லோரும் வந்து குழந்தையை பார்த்தார்கள். சந்தோஷ கடலில் சுந்தரம் தத்தளித்து கொண்டிருந்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் பற்றி ஞாபகம் வந்தது. பக்கத்து வீட்டு சாமிநாதனிடம் ஃபீஸ் பற்றி கேட்டான். சாமிநாதன், ஹாஸ்பிட்டல் ஃபீஸு என்று சுந்தரம் கேட்டதும் பக்கத்து வீட்டு சாமிநாதன் சொன்னார். சுமதி கீழே விழுந்ததும் அக்கம் பக்கத்து வீட்டு பொண்ணுங்க எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. மளிகை கடை அண்ணாச்சி தான் காரு கொடுத்து உதவுனாரு. அதுலதான் சுமதிய கூட்டிக்கிட்டு வந்து இங்க சேர்த்தோம். ஹாஸ்பிட்டல்ல பில்லு கொடுத்து கட்ட சொன்னாங்க. யாரு கையிலயும் காசு இல்ல. மாச கடைசி வேற. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. அப்போ நம்ம இட்லி கடை பாட்டி தான் வேகமா அதோட வீட்டுக்கு போச்சு. அப்புறம் பேங்க்ல கொடுத்தாங்கன்னு செக் புக்கை தூக்கிட்டு வந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல என்னவோ பேசுச்சு. அப்புறம் நம்ம சுமதி தங்கச்சிய உள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க என்று சாமிநாதன் சொன்னதும் சுந்தரம் பாட்டியை பார்த்தான். நான் வறண்டு பேச முடியாமல் நின்றான். பின் பாட்டியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். அவன் கையை கீழே இறக்கிவிட்டு பாட்டி சொன்னாள், இதுக்கு ஏன் சாமி கும்பிடுற? மனுஷனுக்கு மனுஷன் இது கூட உதவலைனா அப்புறம் எதுக்கு மனுஷனா பிறக்கணும்? உங்ககிட்ட ஏது இவ்வளவு பணம்? என் கடைசி காலத்துக்கு வச்சிருந்த பணம்தான் என்று பாட்டி சொன்னதும் சுந்தரம் சிலை போல் நின்றான். பாட்டி மேலும் சொன்னாள், நான் வாழ்ந்து முடிச்சவ சாமி. போன பிறகு நான் என்ன ஆக போறேன்னு எனக்கு என்ன தெரியவா போகுது? ஆனா பொறக்க போற உசுறு நல்லா பொறக்கணும் சாமி. அதுதான் முக்கியம். அதான் கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு எனக்கு ஒண்ணுனா நீ விற்றுவியா என்ன என்று கேட்ட பாட்டியின் காலில் விழுந்து சுந்தரம் அழுதான். அவனை தூக்கி நிறுத்தி அவன் கண்ணீரை துடைத்து விட்டு பாட்டி சொன்னாள், அழுகாத சாமி. நீயும் என் மகன்தான். என் பேத்திக்கு செய்யாம நான் வேற யாருக்கு செய்ய போறேன்? நீ வருத்தப்படாத. சுமதி கண்ணு முழிச்சதும் சாப்பிட என்ன கொடுக்கணும்னு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதை ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பாட்டி அங்கிருந்து சென்றாள். அவளை பார்த்தபடி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தான் சுந்தரம். அப்பொழுது நர்ஸ் வந்து சொன்னாள், சார், உங்க மனைவி கண்ணு முழிச்சிட்டாங்க என்று நர்ஸ் சொன்னதும் சுந்தரம் வேகமாக உள்ளே சென்றான். புன்னகை தவள சுமதி படுத்திருந்தாள். சவால ஜெயிச்சிட்டீங்க. உங்க ஆசைப்படி பொண்ணு பிறந்திருக்கா என்று புதிதாய் பிறந்த குழந்தை போல் சிரித்தாள் சுமதி. அப்பொழுது அவனின் செல்போன் ஒலித்தது. பத்திரிகை நிருபர் போன் செய்தார். உடனே போனை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்து பேசினான். ஹலோ மிஸ்டர் சுந்தரம், உங்க மனைவி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. வாழ்த்துக்கள். மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு சொல்லுங்க. உங்க மக பிறந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம். உங்க கதை எங்க பத்திரிகையோட தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்ககிட்ட சொன்னதை விட அதிகமான பணத்தை உங்க அக்கவுண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்க கதைய சினிமாவா எடுக்க ஒரு தயாரிப்பாளர் ஆர்வமா இருக்காரு. இப்போ அவரு வெளிநாட்டுக்கு போறாரு. ஒரு வாரத்துல வந்துருவாரு. உங்களுக்கு போன் பண்ணுவாரு. நீங்க அவரை போய் பாருங்க. கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார். இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? உங்க திறமைக்கு கிடைச்ச அங்கீகாரம் இது. அப்புறம் உங்க கதைய இந்த மாத இதழையே வெளியிட போறோம். ரொம்ப நன்றி சார் என்று சொல்லிவிட்டு போனை வைத்துவிட்டு அறைக்குள் இருக்கும் சுமதியை பார்த்தான். அங்கு அவள் குழந்தையை கொஞ்சி விளையாடிக் கொண்டு இருந்தாள்.
இத்தனை நேரம் அவள் அனுபவித்த வேதனையின் சிறு அடையாளம் கூட அவள் முகத்தில் தெரியவில்லை என்று நினைக்கும் பொழுது அவனுக்கு வியப்பாக இருந்தது. அப்பொழுது அவனுக்குள் இன்னொரு விஷயம் தோன்றியது. அன்று கதை எழுத முடியாமல் வார்த்தைகள் வராமல் தவித்த தவிப்பெல்லாம் இப்பொழுது அவன் கதை பிரசுரமாகப் போகிறது என்று தெரிந்ததும் காணாமல் போய்விட்டது. பலனை அனுபவிக்கும் போது பட்ட கஷ்டம் அனைத்தும் பறந்து போய்விடுகிறது. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்காக ஒரு தாய் படும் வேதனை அனைத்தும் தூய்மையான பனித்துளி போன்ற அந்த குழந்தையின் சிரிப்பில் கரைந்து போய்விடுகிறது. உள்ளத்தில் இருக்கும் எண்ணங்களை வார்த்தைகளாக மாற்ற ஒரு எழுத்தாளன் படும் கஷ்டம் அனைத்தும் அந்த எழுத்துக்கள் புத்தகமாக வெளிவரும் பொழுது, அதற்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் பொழுது சூரியனை கண்ட பனி போல விலகிவிடுகிறது. இறுதியில் இருவருக்கும் இன்பம் மட்டுமே நிலைத்திருக்கிறது. இரண்டுமே இன்ப வேதனைதான் என்று அவனுக்குள் தோன்றியது. கதை முடிவுற்றது. இந்த கதை நான் எழுதின கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.